அன்னைக்கு ஒரு காலகட்டத்துல புது செருப்பா இருந்த டோமினார் எனக்கு பிஞ்சு போன பழைய செருப்பா மாறிடுச்சு. அந்த தேஞ்சு போன செருப்பை தூக்கி போடக்கூடிய காலமும் வந்தாச்சு. இருந்தாலும் அதுல ஊறுபட்ட தையல போட்டு ஊறுபட்ட ஊக்கம் மாட்டி இருக்கிறத எப்படியாச்சும் சேல்ஸ் பண்ணியாகணும் விடாமுயற்சியா இருக்குது நம்ம பஜாஜ். அந்த அடிப்படையில 2025 நியூ அப்டேட்னு சொல்லிட்டு டோமினார் 250க்கு ஏகப்பட்ட ஊக்கம் மாட்டி விட்டுருக்கு நம்ம பஜாஜ். ஃபர்ஸ்ட் ஊக்கு 3 கலர் ஆப்ஷன்ல கிடைக்குது. ரெண்டாவது ஊக்கு தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஊக்கு. NS 200ல இருந்து LCD கலர் இன்ஸ்ட்ருமென்ட் கன்சோல் அப்படியே அக்கத்துல மாட்டி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி 10x10 நேவிகேஷனும் தராங்களா. அதுக்கு ஒரு TFT டிஸ்ப்ளே கொடுத்துருக்கலாம். இந்த கன்சோலுக்காக சுவிட்ச் கியர்ஸ் எல்லாம் பிரீமியம் ஆக்கி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம டேங்க் மேல ஜட்டியாட்டம் புது பேனலை போட்டு அதுல USB சார்ஜ் போட்டும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம சேஃப்டி பர்பஸ்க்காக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. இன்ஜினை OBD 2Bக்கு தந்தாலும் மாத்திட்டாங்க. கை வலிக்காம இருக்கச்ச அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்சும் கொடுத்துட்டாங்க. டியூவல் சேனல் ABS கொடுத்து ABS கண்ட்ரோல் பண்றப்ப 3 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. இதுல 2 ரைடிங் மோட்ல டோட்டலா ABS ஆஃப் பண்ணவும் முடியும். லிக்விட் கூல்ட் இருக்கு, USD ஃபோக்ஸ் இருக்கு, LED ஹெட்லாம்ப் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹசார்ட் லைட் இல்ல, ரைடு பை வயர் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே ஹை ஸ்பீட்ல ஸ்டெபிலிட்டி இருக்காது. அதுக்கு காரணம் அந்த டயரோட சைஸ். அத மாத்தல, ஓவர் மைலேஜ்.